வணக்கம் மாணவ செல்வங்களே! நீங்கள் ஒரு பூங்காவில் நடக்கிறீர்கள் என்று கற்பனை செய்து பாருங்கள். உங்களை சுற்றிலும் பல்வேறு வடிவங்களை நீங்கள் பார்க்கிறீர்கள். நீங்கள் பார்க்கும்போது விளையாட்டு சறுக்கு, புகைப்படச் சட்டம் மற்றும் கால்பந்தாட்ட வலை போன்ற பல்வேறு வகையான 4 பக்க வடிவங்களை காணலாம். இந்த வடிவங்கள் நாற்கரங்கள் என்று அழைக்கப்படுகின்றன, மேலும் அவை தனித்துவமான பண்புகள் மற்றும் குணாதிசயங்களை கொண்டுள்ளன. இந்த பாடத்தில் நாம் நாற்கரங்களை குறித்து ஆராய்வோம், அவற்றின் வெவ்வேறு வகைகளை புரிந்து கொள்வோம், மேலும் அவற்றின் கவர்ச்சிகரமான பண்புகளை கண்டுபிடிப்போம். 4 பக்க அதிசயங்களின் சாம்ராஜ்யத்துக்குள் நுழைவோம். இன்று இந்த பாடத்தில் நாற்கரங்களின் உலகத்தை ஆராய்வதற்கான ஒரு அற்புதமான பயணத்தை தொடங்குவோம். சதுரங்கள், செவ்வகங்கள், இணைகரம், சரிவகம் மற்றும் சாய் சதுரங்கள் போன்ற பல்வேறு வகையான நாற்கரங்களை கண்டுபிடிப்போம். அவற்றின் தனித்துவமான பண்புகள் மற்றும் பாடத்தின் முடிவில் நீங்கள் அவற்றின் பண்புகளின் அடிப்படையில் நாற்கரங்களை அடையாளம் கண்டு வகைப்படுத்தலாம் மற்றும் அவற்றின் பண்புகளை உள்ளடக்கி சிக்கல்களை தீர்க்கலாம். கற்றுக்கொள்வீர்கள். இந்த பாடத்தின் முடிவில் நம்மால் முடியும். நாற்கரங்களின் பண்புகள் மற்றும் பண்புக்கூறுகள் புரிந்து கொள்வீர்கள். பல்வேறு வகையான நாற்கரங்களை கண்டறிந்து வகைப்படுத்துங்கள். அறியப்படாத கோணங்களை கண்டறிய ஒரு நாற்கரத்தின் கோண தொகை பண்புகளை பயன்படுத்தவும். முக்கோணங்களில் இணை மற்றும் சமத்துவத்தை தீர்மானிக்க நடுப்புள்ளி தோற்றத்தை பயன்படுத்துவீர்கள். நடுப்புள்ளியின் ஆயத்தொலைவுகளை கண்டறிய நடுப்புள்ளி சூத்திரத்தை பயன்படுத்துவீர்கள். முக்கிய வார்த்தைகள். இந்த பாடத்தின் முக்கிய வார்த்தைகள்: நாற்கரங்கள், சதுரங்கள், செவ்வகங்கள், இணைகரம், சரிவகம், சாய் சதுரங்கள். பண்புகள், பண்புக்கூறுகள், கோணங்கள், பக்கங்கள், மூலைவிட்டங்கள். நாற்கரம் 4 பக்கங்களால் கட்டப்பட்ட ஒரு சமதள உருவம் நாற்கரம் என்று அழைக்கப்படுகிறது. பின்வரும் படத்தில் ஏபி, பிசி, சிடி மற்றும் டிஏ ஆகிய 4 வரி பிரிவுகள் ஒரு நாற்கரம் ஏபிசிடியை கட்டுப்படுத்துகின்றன. கொடுக்கப்பட்ட படத்தில் நம்மிடம் உள்ளது: 1. ஏ, பி, சி மற்றும் டி ஆகிய புள்ளிகள் நாற்கர ஏபிசிடியின் செங்குத்துகளாகும். 2. ஏபி, பிசி, சிடி மற்றும் டிஏ ஆகிய வரி பிரிவுகள் நாற்கர ஏபிசிடியின் பக்கங்களாகும். 3. ஏசி மற்றும் பிடி ஆகிய வரி பிரிவுகள் நாற்கர ஏபிசிடியின் மூலைவிட்டங்கள் என அழைக்கப்படுகின்றன. நாற்கரங்களின் வகைகள். நாற்கரங்களின் பல்வேறு வகைகள். 1. இணைகரம். எதிரெதிர் பக்கங்கள் இணையாக இருக்கும் ஒரு நாற்கரத்தை இணைகரம் என்று அழைக்கப்படுகிறது. படத்தில் ஏபிசிடி என்பது ஒரு இணைகரம். இங்கே ஏபி இணைக்கோடு சிடி மற்றும் ஏடி இணைக்கோடு பிசி.
மேலும் ஒரு இணைகரத்தின் எதிர்ப்பக்கங்களும் சமமாக இருக்கும். 2. செவ்வகம். ஒரு இணைகரம் ஒவ்வொன்றின் கோணமும் 90 பாகை ஆகும். இது செவ்வகம் எனப்படும். படத்தில் PQRS ஒரு செவ்வகமாகும். நாம் அதை PQRS எழுதுகிறோம். 3. சதுரம். அனைத்து பக்கங்களும் சமமாக இருக்கும் ஒரு செவ்வகம் சதுரம் எனப்படும். படத்தில் LMNO என்பது ஒரு சதுரம். 4. சாய் சதுரம். அனைத்து பக்கங்களும் சமமாக இருக்கும் ஒரு இணைகரம் சாய் சதுரம் எனப்படும். படத்தில் PQRS என்பது ஒரு சாய் சதுரமாகும். 5. சரிவகம். 2 எதிரெதிர் பக்கங்கள் இணையாகவும் 2 எதிர்ப்பக்கங்கள் இணையாக இல்லாத நாற்கரம் சரிவகம் எனப்படும். படத்தில் BCDE ஒரு சரிவகம். குறிப்பு: சரிவகத்தின் 2 இணையல்லாத பக்கங்களும் சமமாக இருந்தால் அது இரு சமபக்க சரிவகம் என்று அழைக்கப்படுகிறது. 6. காத்தாடி. 2 ஜோடி அடுத்தடுத்த பக்கங்களும் சமமாக இருக்கும் ஒரு நாற்கரமானது காத்தாடி என அழைக்கப்படுகிறது. PQRS என்பது PQ சமம் QR மற்றும் PS சமம் RS போன்ற ஒரு காத்தாடி. இணைகரத்தின் பண்புகள். வரிசை எண் 1. இணைகரத்தின் எதிர்ப்பக்கங்கள் இணையாக இருக்கும். வரிசை எண் 2. ஒரு இணைகரத்தின் மூலைவிட்டமானது அதை 2 ஒத்த முக்கோணங்களாக பிரிக்கிறது. வரிசை எண் 3. ஒரு இணைகரத்தின் எதிர்ப்பக்கங்கள் சமமாக இருக்கும். வரிசை எண் 4. ஒரு இணைகரத்தின் எதிர்கோணங்கள் சமமாக இருக்கும். 5. ஒரு இணைகரத்தின் தொடர்ச்சியான கோணங்கள் அதாவது இணைந்த கோணங்கள் மிகை நிரப்பும். 6. ஒரு இணைகரத்தின் மூலைவிட்டங்கள் ஒன்றையொன்று பிரிக்கின்றன. ஒரு நாற்கரத்தின் கோணத்தொகை பண்பு. ஒரு நாற்கரத்தின் 4 கோணங்களின் கூட்டுத்தொகை 360 பாகை ஆகும். அதை நிரூபிப்போம். ஒரு நாற்கரம் ABCDயில் BDயில் சேரவும் ஒரு முக்கோணத்தின் கோணங்களின் கூட்டுத்தொகை 180 பாகையாக இருப்பதால் எனவே முக்கோணம் ABDயில் நம்மிடம் உள்ளது. குறுங்கோணம் 1 கூட்டல் குறுங்கோணம் A கூட்டல் குறுங்கோணம் 2 ஈடு 180 பாகை. முக்கோணம் BCDயில் நம்மிடம் உள்ளது. குறுங்கோணம் 3 கூட்டல் குறுங்கோணம் C கூட்டல் குறுங்கோணம் 4. 1 மற்றும் 2 ஆகியவற்றை சேர்ப்பது நமக்கு கிடைக்கிறது. சதுர அடைப்புக்குறிக்குள் குறுங்கோணம் 1 கூட்டல் குறுங்கோணம் A கூட்டல் குறுங்கோணம் 2 கூட்டல் சதுர அடைப்புக்குறிக்குள் குறுங்கோணம் 3 கூட்டல் குறுங்கோணம் C கூட்டல் குறுங்கோணம் 4 ஈடு 180 பாகை கூட்டல் 180 பாகை. குறுங்கோணம் 1 கூட்டல் குறுங்கோணம் 3 கூட்டல் குறுங்கோணம் A கூட்டல் குறுங்கோணம் C கூட்டல் வட்ட அடைப்புக்குறிக்குள் குறுங்கோணம் 2 கூட்டல் குறுங்கோணம் 4 ஈடு 180 பாகை கூட்டல் 180 பாகை. உதாரணமாக குறுங்கோணம் B கூட்டல் குறுங்கோணம் A கூட்டல் குறுங்கோணம் C கூட்டல் குறுங்கோணம் D ஈடு 360 பாகை. சதுர அடைப்புக்குறிக்குள்
குறுங்கோணம் 1 கூட்டல் குறுங்கோணம் 3 ஈடு குறுங்கோணம் பி மற்றும் குறுங்கோணம் 2 கூட்டல் குறுங்கோணம் 4 ஈடு குறுங்கோணம் டி. குறுங்கோணம் ஏ கூட்டல் குறுங்கோணம் பி கூட்டல் குறுங்கோணம் சி கூட்டல் குறுங்கோணம் டி ஈடு 360 பாகை. எனவே ஒரு நாற்கரத்தின் 4 கோணங்களின் கூட்டுத்தொகை 360 பாகையாகும். நடுப்புள்ளி தேற்றம் வரையறை. ஒரு முக்கோணத்தின் எந்த இரு பக்கங்களின் நடுப்புள்ளிகளையும் இணைக்கும் கோடு பிரிவு மூன்றாவது பக்கத்திற்கு இணையாகவும் மூன்றாவது பக்கத்தின் பாதிக்கு சமமாகவும் இருக்கும் என்று நடுப்புள்ளி தேற்றம் கூறுகிறது. நடுப்புள்ளி சூத்திரம். எந்த ஒரு வரி பிரிவின் நடுப்புள்ளியானது கோடி பிரிவை 2 சம பாகங்களாக பிரிக்கும் ஒருங்கிணைப்பு புள்ளியாக வரையறுக்கப்படுகிறது. P வட்ட அடைப்புக்குறிக்குள் x1 y1 மற்றும் Q வட்ட அடைப்புக்குறிக்குள் x2 y2 ஆகியவை எந்த வரி பிரிவின் இறுதி புள்ளிகளின் ஆயத்தொலைவுகள் என்று வைத்துக்கொள்வோம். பின்னர் நடுப்புள்ளி சூத்திரம் பின்வருமாறு கொடுக்கப்பட்டுள்ளது. எடுத்துக்காட்டு: முக்கோண ABCயில் BC, CA மற்றும் AB ஆகியவற்றின் நடுப்புள்ளிகள் முறையே D, E மற்றும் F ஆகும். BCயின் மதிப்பு ஈடு 14 சென்டிமீட்டர் என்றால் EFஇன் மதிப்பை கண்டறியவும். தீர்வு கொடுக்கப்பட்டது. BC ஈடு 14 சென்டிமீட்டர், F என்பது ABயின் நடுப்புள்ளியாகவும் E என்பது ACயின் நடுப்புள்ளியாகவும் இருந்தால் நடுப்புள்ளி தேற்றத்தை பயன்படுத்தவும். EF ஈடு அரை BC. BCயின் மதிப்பை மாற்றுவது EF ஈடு அரை பெருக்கல் 14. EF ஈடு 7 சென்டிமீட்டர். எனவே EFஇன் மதிப்பு ஈடு 7 சென்டிமீட்டர். உதாரணம்: ஒரு இணையான ABCDயில் தொடர்ச்சியான கோணங்களில் குறுங்கோணம் A மற்றும் குறுங்கோணம் B ஆகிய இரு பிரிவுகள் Pயில் வெட்டுகின்றன. குறுங்கோணம் APB ஈடு 90 பாகை என்பதை காட்டு. தீர்வு: ABCD என்பது ஒரு இணையான இணைகரத்தின் AP மற்றும் BP என்பது தொடர்ச்சியான கோணங்களின் குறுங்கோணம் A மற்றும் குறுங்கோணம் B ஆகிய இரு பிரிவுகளாகும். ஒரு இணைகரத்தின் தொடர்ச்சியான கோணங்கள் துணையாக இருப்பதால் குறுங்கோணம் A கூட்டல் குறுங்கோணம் B ஈடு 180 பாகை. அரை குறுங்கோணம் A கூட்டல் அரை குறுங்கோணம் B ஈடு 180 பாகையின் கீழ் 2. எனவே குறுங்கோணம் PAB கூட்டல் குறுங்கோணம் PBA ஈடு 90 பாகை. முக்கோணம் APBயில் குறுங்கோணம் PAB கூட்டல் குறுங்கோணம் APB கூட்டல் குறுங்கோணம் PBA ஈடு 180 பாகை. அதாவது குறுங்கோணம் APB ஈடு 180 பாகை கழித்தல் சதுர அடைப்புக்குறிக்குள் குறுங்கோணம் PAB கூட்டல் குறுங்கோணம் PBA ஈடு 180 பாகை கழித்தல் 90 பாகை ஈடு 90 பாகை. எனவே நிரூபிக்கப்பட்டது. உதாரணம்: ஒரு இணையான வரைபடத்தில் ABCD, P மற்றும் Q ஆகியவை வரி DPயில் உள்ள புள்ளிகள். PD ஈடு BQ
ABCQ என்பது ஒரு இணைகரம் என்பதை காட்டுகிறது. தீர்வு: ABCD என்பது ஒரு இணைகரம். OA ஈடு OC மற்றும் OB ஈடு OD, அதாவது மூலைவிட்டங்கள் ஒன்றை ஒன்று பிரிக்கின்றன. இப்போது OB கூட்டல் BQ ஈடு OD கூட்டல் DP, OQ ஈடு OP மற்றும் OA ஈடு OC, APCQ என்பது ஒரு இணைகரமாகும். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், ஒரு நாற்கரத்தில் உள்ள அனைத்து கோணங்களின் கூட்டுத்தொகை 360 பாகை ஆகும். இணைகரம் எதிர்ப்பக்கங்களை இணையாகவும் சமமாகவும் கொண்டுள்ளன. ஒரு செவ்வகத்தில் அனைத்து கோணங்களும் சரியான கோணங்கள். சதுரம் என்பது ஒரு சிறப்பு வகை செவ்வகம் மற்றும் சாய் சதுரம் ஆகும். ஒரு முக்கோணத்தின் இரு பக்கங்களின் நடுப்புள்ளிகளை இணைக்கும் கோடு மூன்றாவது பக்கத்திற்கு இணையாகவும் அதன் பாதிக்கு சமமாகவும் இருப்பதால் நடுப்புள்ளி தேற்றம் கூறுகிறது.